ஹலோ. ஜெர்மனியில் லாஸ்ட் டே கம்ப்ளீட்டாக லாஸ்ட் டேல இந்த டூரில். ஏன்னா இப்போ நம்ம ஜெர்மனியில் வந்து முனிக் அப்புறம் சில ஏரியா முடிச்சிருக்கோம். இன்னும் நிறைய ஏரியா பார்க்க வேண்டியிருக்கு. மெயினாக பெர்லின் பார்க்க வேண்டியிருக்கு, கேபிட்டல் சிட்டி. அது எப்போ பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம பெல்ஜியம்லேருந்து லக்சம்பர்க் போயிட்டு ஜெர்மனி வந்திருக்கோம்ல, அடுத்து ஆஸ்ட்ரியா போகிறோம். திருப்பி அப்படியே ஒரு சர்க்குலர் லூப்பில் பெல்ஜியம் வரைக்கும் போகிறோம். ஸோ திருப்பி லூப் போகும்போது ஜெர்மனியை கிராஸ் பண்ண போகிறோம். அப்போ கிராஸ் பண்ணும்போது பெர்லின் வருவோம். ஸோ ஜெர்மனிக்கு திருப்பி வருவோம். நான் சொன்ன மாதிரி ஆஸ்ட்ரியா அடுத்த ஸ்டாப்பு. ஆஸ்ட்ரியாவில் வந்து சால்ஸ்பர்க், நிறைய பேருக்கு தெரியும். சால்ஸ்பர்க் வந்து ரொம்ப ஃபேமஸான ஊர். அதுக்கு தான் இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கோம். காலையில் இப்போ 7 மணி, அது 4 to 5 hours ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் வந்து இப்போ காலையில் வேகமாக பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். ஸோ போகும்போது ட்ராவல் ஷார்ட்ஸ் காட்டுறேன். ஏன்னா ஜெர்மனியோட ஆஸ்ட்ரியா வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்னும் பாப்புலேஷன் கம்மி, டெரைன் வந்து நிறைய ஹில்ஸ் இருக்கும். ஜெர்மனியில் நிறைய ஃப்ளாட்டான ஏரியா தான். ஸோ போகும்போது பியூட்டிஃபுல் ஷாட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்ப்போம். வழியில் ஒரு ஃபர்ஸ்ட் பிரேக் எடுத்திருக்கோம். இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குறதா வந்து சர்வீஸ். அங்கே ஒரு பெட்ரோல் பங்க்கு. இது வந்து உள்ள கடை ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்கு. இப்போ மெயின் ரோடு வந்து இது ஜஸ்ட் மெயின் ரோடு வந்து கட் பண்ணோன்னு இருக்கு. அதாவது இப்போ ஜெர்மனியில் வந்து இந்த மாதிரி சர்வீசஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஒவ்வொரு 40 kilometers அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. அது சில டைம் நீங்கள் நம்ம வேற ரூட் போயிட்டோம்னா அந்த 40 kilometersக்கு தாண்டி போயிட்டோம்னா 60-70 kilometers ஒன்று தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப கம்மி மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது. அதனால நாங்கள் எப்பயுமே பெட்ரோல்லாம் ஒரு கார் டேங்க் இருக்கிற போதே நான் ஃபில் பண்ணிடுவேன். சரி, சால்ஸ்பர்க் வந்தாச்சு. காரை பார்க் பண்ணிட்டோம் ஒரு கராஜில். சென்ட்ரல் பிளேஸில் காரை பார்க் பண்ணியிருக்கு. இப்போ சுற்றி நிறைய ஒரு சர்ச் இருக்குது, அப்புறம் ஒரு ஃபோர்ட் இருக்குது, அப்புறம் ஒரு மியூசிஷியன் வாழ்ந்த இடம் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது சால்ஸ்பர்க்கில். ஸோ ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எங்கே போகிறோன்னு தெரியல. ஃபஸ்ட்டு நாங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு வெளியே வந்தோடனே ஒரு சைல்டு ப்ளே ஏரியா இருந்துச்சு. இதான் பின்னாடி பார்க்குறீங்க. கிட்ஸ் விளாடணுன்னாங்க. ஸோ விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. விளாண்டு முடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போவோம். சால்ஸ்பர்க் வந்து ரொம்ப ஃபேமஸான சிட்டி டூருக்கு ஆஸ்ட்ரியாவில். ஃபஸ்ட்டு வந்து வியனா, அப்புறம் வந்து சால்ஸ்பர்க் தான் பொதுவாக எல்லோரும் வர ரெண்டாவது ஸ்பாட் இது. அதனால டூரிஸ்ட் காலையிலே நிறைய பார்த்தோம். இன்னொன்று வந்து இது சாட்டர்டேங்கிறனால நாங்கள் ஜெர்மனிலேருந்து வந்தோம். ஜெர்மனிலேருந்து பொதுவாக அவ்வளோ டிராஃபிக் பார்த்ததில்ல. ஜெர்மனி டு சால்ஸ்பர்க் வந்து அவ்வளோ கார்ஸ் வந்துச்சு இன்னைக்கு. கொஞ்சம் விளாண்டுக்கிட்டு இருக்கு. மேலே போயா? மேலே போகலையா? சரி, அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். சூப்பர் நகன், சூப்பர். மேலே போ. Very good. Keep trying. Very good. Oh, super. Okay, அப்படியே ஸ்லைட்ல வந்துடுறியா? பாத்து. வெரி குட். கிளம்பலாமா? டைம் ஆச்சு. இன்னைக்கு சூப்பர் வெதர். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங் சால்ஸ்பர்க்ல வந்து மிராபல் பேலஸ். இது வந்து கார்டன் பேலஸ். நம்ம நிறைய ஊர்ல நிறைய பேலஸ் பார்க்குறோம் இல்லையா? ஸோ எல்லா ஊர்லேயுமே ஒரு
பேலஸ், அதாவது இந்த ஃபோர்ட்டு, அங்கே வந்து கிங் இருந்துருப்பாங்க இல்லையா, அந்த பேலஸ் தான் பார்க்குறோம். இந்த ஊர்லேயும் அதே மாதிரி சால்ஸ்பர்க்னு ஒரு பேலஸ் இருக்குது, அவங்களோட ஃபோர்ட்டும் இருக்குது. ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இதுதான் பேலஸ். இங்கே பார்க்குறது வந்து அதோட மியூசியம், அந்த பேலஸில் இருக்கிற திங்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ இதை இப்படி பார்க்குறது தான் கார்டன். பாருங்க, வாவ், எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க கார்டன், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க கார்டன். இந்த கார்டனுக்கு பின்னாடி இந்த மலை இருக்குல்ல, அதுதான் ஃபோர்ட்டு. நம்ம அது லாஸ்ட்டாக போவோம். இவ்வளோ தான் சால்ஸ்பர்க். இந்த சால்ஸ்பர்க்கில் மெயின் இது சென்ட்ரலில் இருக்குது, இதுதான் மெயின் ஸ்பாட்டே. நம்ம இதுக்கு இப்போ என்ட்ரன்ஸ்லாம் எப்படின்னு நாங்கள் போய் பார்ப்போம். நாங்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க, அந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்காங்களா, அதான் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன், போய் பார்ப்போம். இங்கேயும் பிலீஃப்ஸ் இருக்கு பாருங்க, தண்ணியில வந்து காசு போடுறது, எவ்வளவு காசு போட்டிருக்காங்க பாருங்க. ஒரு மலை தெரியுது பாத்தீங்களா, இது இவ்வளவு அழகா இருக்கு. இந்த மலை இவ்வளவு அடர்த்தியான மரங்கள் பாருங்க. பா, and then we'll go and then they'll give us food. So you going to see them more? Come on. Of course I want you to come too. இதான் வந்து இந்த கார்டன்ல சென்ட்ரல் பிளேஸ். இந்த ஃபவுண்டைன் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் சிமெட்ரிக்கலாக பண்ணியிருக்காங்க. ஸோ சுற்றி அதே மாதிரி டிசைனில் தான் இருக்கும். 360 டிகிரி காட்டுறேன் பாருங்க. அங்கே அந்த பில்டிங்கில் தான் இப்போ போயிட்டு இருந்து வெளியே வந்தோம். கார்டனை பார்த்தாச்சு. நம்ம கார்டன்ல இருந்து இப்போ வெளியே போகிறோம். வெளியே போயிட்டு அடுத்த ஸ்பாட் என்னன்னு பார்க்கலாம். இது பக்கத்தில் என்ன இருக்கோ அந்த ஸ்பாட்டுக்கு போகலாம். பை பை கார்டன். சால்ஸ்பர்க்ல வந்து ட்ராம் இல்லை, ஆனால் இந்த மாதிரி எலக்ட்ரிக் பஸ் இருக்கு. பாருங்க மேலே லைன் கொடுத்து போகுது பாருங்க. ஸோ இதே பாத்தில் தான் போகும். நார்மல் ரோடில் போகணுன்னா அந்த கனெக்ஷன் கட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நான் பேட்டரியில் யூஸ் பண்ணி போவோம். அது வரைக்கும் இந்த மாதிரி வயரில் சார்ஜ் ஏற்றிட்டே போகும்.
அந்த மாதிரி சிஸ்டம். இது ஓல்டு சிஸ்டம், இப்போ இருக்கிற மாதிரி ஃபுல்லி எலக்ட்ரிக் கிடையாது, இது ஹைப்ரிட் மாடல். இங்கே இந்த மாதிரி குதிரை வண்டியில் வந்து டூர் காட்டுறாங்க பாருங்க. இங்கே இந்த ஃபெசிலிட்டி இருக்கு, அழகா இருக்கு. டேங் 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 டேங். பூனின்னு சொல்லுவாங்க, அது பூனி தான், அழகா ஓடுது. ஓகே, காஃபி டைம். காஃபி வாங்கியாச்சு, அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். கிட்ஸ் என்ன வாங்கின நீ? டோனட்டா? ஓகே, இப்போ அடுத்த ஸ்பாட் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் வரும், அதுதான் போய்கிட்டு இருக்கோம். பக்கத்தில் போனோம்னா அது என்ன சொல்கிறேன். ஓகே, அடுத்த ஸ்பாட் வந்துட்டோம். இது வந்து நான் ஏற்கனவே சொன்னல, ஒரு மியூசிஷியன் பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு. மியூசிஷியன் யார் யாரெல்லாம்? மொசாட். மொசாட் வந்து பெத்தோவன், மொசாட்னு கேள்விப்பட்டிருப்போம்ல. எனக்கு பெருசாக அதுக்கு மேலே தெரியாது. அவர் வந்து பர்த் பிளேஸ், அதனால அவரோட பர்த் பிளேஸ்க்கு ஒரு ஸ்பாட்டும் ப்ளஸ் மியூசியம் வச்சுருக்காங்க, அவரோட ஒர்க்கிங்லாம் வச்சுருக்கிறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து மியூசியம் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, இதுதான் சால்ஸ்பர்க்ல இருக்க ரிவர். இங்கேயும் போட்டிங்லாம் இருக்கு. ஒரு பிரிட்ஜில் தான் நடந்துட்டு இருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மொசாட் ரெசிடென்ஸ் போனோம்ல, அது ஒரு வீடு இருந்த இடம். அங்க போனதுக்கு வந்து இந்த ரிவரை தாண்டி வந்தா இவர் இங்கதான் வந்து அவர் பிறந்த இடமா. ஸோ இங்க வந்து இன்னும் பெருசா அவரோட மியூசியம் எல்லாமே சேர்த்து வச்சுக்காங்களாம். அங்க இருக்கவங்களே வந்து ஃபர்ஸ்ட் இதை பாருங்க அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணாங்க. அதனால நாங்க ஃபர்ஸ்ட் வந்து இதை பார்க்கலாம் அப்படின்னு இங்க வரோம். இப்போ நீங்க பாக்குறதுதான் ஒரு மொசாடோட பர்த் பிளேஸ். இங்க டிக்கெட் எடுத்து எல்லாமே உள்ள போகலாம் அப்படின்னாங்க. அதான் வந்து பாக்குறோம் உள்ள எங்க வந்து எங்க இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு சரியா கூட்டமா இருக்கு, நீங்க பார்த்தாலே தெரியும், எல்லா இடத்துலயும் மக்கள் இருக்காங்க. இங்க தூரத்துல ஒரு பிரிட்ஜ் தெரியுது பாருங்க, அதுல ஃபுல்லா மக்கள் வந்துட்டு இருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க எவ்வளவு மக்கள் வராங்கன்னு. இன்னைக்கு உண்மையிலே நல்ல வெதர் இருக்கிறதுனால செம கூட்டம் எல்லா இடத்துலயுமே. மொசாட்டோட பர்த் பிளேஸ்க்கு வந்துட்டோம். பர்த் பிளேஸ் வந்து ஒரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட்ல இருக்கு. மொசாட் பிறந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் டிக்கெட் வாங்க போறோம். மொசாட், இவர் தான் மொசாட். உள்ள வந்தாச்சு. இதுதான் அவர் இருந்த வீடு, இது அவரோட படைப்புகள். இது அவர் யூஸ் பண்ண புக்ஸ், இது அவரோட ரைட்டிங். இவ்வளோ ஸ்டைலாக எழுதியிருக்காரு பாருங்க. The Mozart. அப்பயே வுடன் ஃப்ளோர் வந்துருப்பாங்க. அவர் யூஸ் பண்ண வயலின். அவர் பிறந்த ரூமுக்கு உள்ள போறோம். இதுக்குள்ளதான் அவர் பிறந்தாராம். இப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த கார்டனோட பிக்சர். அவர் யூஸ் பண்ண 8 தூரம் மினியேச்சர்ஸ் தான்.
அவர் யூஸ் பண்ண பியானோ. இந்த ஓல்டன் மாடல், இந்த வுட்ல இருக்கிற பியானோ. அவர் யூஸ் பண்ண காயின்ஸ். அவரோட கான்செப்ட்ல வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்லாம் போட்டு கான்செப்ட் பண்ணியிருக்காங்க. அவர் கான்செப்ட் பண்ணதோட போஸ்டர்ஸ் இதெல்லாம். ஸ்டேஜ் ஷோ பண்ணும்போது அது கொடுத்த செட்டிங்ஸ். எப்பயும் போல அந்த அவர் ரிலேட்டடான திங்ஸ்லாம் விற்கிற ஷாப்பு. எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்லையும் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். Music box. என்ன பண்ணுது? It gives music. ஓ, சுத்தன சவுண்ட் கேக்குதா? ஆமா, நல்லா இருக்கு. சரி, வாங்கிடுவோமா? சரி வாங்க. இப்போ வந்து நம்ம சால்ஸ்பர்க் கத்தீட்ரல் போறோம். இது போற வழியில ஒரு சின்ன மார்க்கெட் இன்னைக்கு இருக்கு, சாட்டர்டேங்கிறனால. இந்த மாதிரி இடங்கள் எல்லாத்துலேயுமே சாட்டர்டே, சண்டே, ஃப்ரைடே இந்த 3 நாள் வந்து மார்க்கெட் போடுறது ரொம்ப நார்மல். யூஸ்வலாக அந்த பேக்கரிஸ் அண்ட் அப்புறம் வந்து மீட் கடை, இதுதான் 2 தான் மெயினாக இருக்கும். அப்புறம் ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ் அங்கங்கே விளைவிக்கிற இந்த ஃப்ரூட்ஸ் வெஜ்ஜஸில் வந்து இங்கே தான் வந்து விற்பாங்க. இந்த இது வந்து ஃப்ரூட் ஷாப். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, ஃப்ரூட்ஸ்லாம் செம்மையாக இருக்குல்ல. இதுதான் இங்கே லோக்கல் ப்ரொடியூஸ். ரொம்ப யோசிக்கும் வாங்குறது முன்னாடி. யாரு? சர்ச் வந்துட்டோம். இதுதான் அந்த கத்தீட்ரல் சர்ச், சால்ஸ்பர்க் கத்தீட்ரல் சர்ச். இந்த கத்தீட்ரலுக்கும் என்ட்ரன்ஸ் இருக்கு போல இருக்கு. பொதுவாக கத்தீட்ரல் வந்து ஃப்ரீயா இருக்கும், இங்க வந்து கொஞ்சம் டிக்கெட் இருக்கு.
டிக்கெட் ஆஃபீஸ் எங்கன்னு பார்ப்போம். இப்படி என்ன போகணுமா இல்லை இந்த சைடான்னு தெரியல. டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போவோம். ஓகே, இந்த இருக்கு டிக்கெட் ஆஃபீஸ். இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்த டிக்கெட் ஆஃபீஸ் வந்து வேற ஏதோ டிக்கெட்டா, அது ஒரு கான்சர்ட் நடக்குது போல, அது போல இருக்கு. கத்தீட்ரல் வந்து இந்த பில்டிங்னு சொல்றாங்க. அவங்களுக்கு கேக்குதான்னு தெரியல, பெல் சவுண்ட் கேக்குது. பெல் சவுண்ட் கேக்குது நினைச்சா அந்த வெளியே உட்காந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரா ப்ளே பண்றாங்க. இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தெரியல. ஒரு ஸ்பூனை வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் கத்தீட்ரல். ஓகே, இதுக்குள்ள போவோம். அந்த கத்தீட்ரல் ஆஃபீஸ்க்கு போனோம். இன்னைக்கு வந்து கான்சர்ட் நடக்கிறதுனால நம்ம அதுக்கு முன்னாடி டிக்கெட் பார்த்தோம்ல, அந்த டிக்கெட் தான் போல இருக்கு. அதனால உள்ள என்ட்ரி இல்லைன்ட்டாங்க அந்த கத்தீட்ரல். ஸோ அந்த கத்தீட்ரலை பார்க்க முடியாது, வெளியே இருந்து பார்ப்போம். இதுதான். இருங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் காட்டுறேன். ஓகே, இருங்க, ஆங்கிள் மாத்திக்கலாம். இதுதான் கத்தீட்ரல். வெளியே இருந்தா பார்க்க முடியும். உள்ள போனோம்னா 2 hours வெயிட் பண்ணணுமா, அப்பதான் அந்த கான்சர்ட் முடியுமா. முடிஞ்சா வந்து உள்ள விடுறேன்னாங்க. 2 hours இங்க வேஸ்ட் பண்றதுக்கு அடுத்த ஸ்பாட் மூவ் பண்ணுவோம். சரி, இப்ப பாருங்க. 3 தான். சூப்பர் சூப்பர். இங்க பாருங்க ரோப் கார் போகுது பாருங்க. வாவ், ஃபோர்ட். இதுதான் ஃபோர்ட். இதுதான் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. நாங்க அதனால லாஸ்ட் பார்க்கலாம்னு வச்சிருந்தோம். பாருங்க, ஒரு ட்ரெயின் மேல இருந்து, இங்க வந்து அதை ட்ரெயின் தான் சொல்றாங்க. ட்ரெயின் மேல இருந்து வருது பாருங்க கீழே. இந்த ஃபோர்ட்டுக்கு போலாம்னா டெஃபினட்டா ஃபோர்ட் போவோம். அது என்ன எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் அந்த ஃபோர்ட்ரஸோட ஃபுல் வியூ. ஓகே, இந்த ஃபோர்ட்டுக்கு மேல போறோம். சூப்பரா இருக்கு. அந்த ட்ரெயின் போற பாதையில அப்படி பக்கத்துலயே போகுது படி. நம்ம இப்போ 4th லெவல்ல இருக்கோம். ஒவ்வொரு லெவல்ல இருந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கு ஊரு. பாருங்க, இந்த ட்ரெயினுக்கு 1 மணி நேரம் ஆமா வெயிட் பண்ணி ஏறுறதுக்கு. அவ்வளோ கூட்டம். ஸோ அதனால இந்த படியிலேயே ஏறுறோம். ஒரு ட்ரெயின் இப்போ போகுது. ஆனால் யாருமே ஏறலை, எல்லாருமே ட்ரெயினில் தான் வராங்க. பாருங்க, ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்தாச்சுன்னா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. சரி, இங்கே சால்ஸ்பர்க்ல நிறைய ஃபோர்ட் இந்த மாதிரி இருக்கு போல இருக்கு. இந்த ஃபோர்ட்ல இருந்து பார்த்தா தெரியுது பாருங்க, அந்த இங்கே தெரியுது பாருங்க பில்டிங்லாம். இது ஃபோர்ட்டா இல்லை ரோடு போய் இங்கே வீடுகளான்னு தெரியல. பாதி வந்துட்டோம், மீதி பாதி தான் பாருங்க. பாதி வந்துட்டோம் பாருங்க. இன்னும் ஒரு 2 லெவல் தான். அவ்வளோதான், இதுதான் லாஸ்ட் லெவல். அந்த கேட் தெரியுதுல, அதான் ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ். அதாவது ஒன்று என்ட்ரன்ஸ், இன்னொரு என்ட்ரன்ஸ் தான் அந்த பக்கம் ஒன்று இருக்கு போல இருக்கு. இந்த என்ட்ரன்ஸ்க்கு வந்துருக்கோம். உள்ள போய் என்ன சொல்றாங்க பார்ப்போம். ஓகே, உள்ள போயிட்டோம். உள்ள போயிட்டு வந்தாச்சு. உள்ள வீடியோ அலோவ் கிடையாது. உள்ள வந்து ஒரு சின்ன அகைன் சர்ச் மாதிரி தான் இருக்கு. அந்த கிங்கோட போர்ட்ரேட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இதில் மேலே ஏறி நாங்கள் டாப் வரைக்கும் வந்தோம்ல, இந்த எக்ஸ்பீரியன்ஸே சூப்பராக இருந்தது. நம்ம ட்ரெயின் யாரும் வந்தாங்கன்னா ட்ரெயின் ஏறது பதில் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஸ்லோவாக ஏறினா கூட இது சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த மலை வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்க மாதிரி இல்லை. லைட்டாக படி இருக்குது, அப்புறம் வெறும் மண் தரை இருக்குது, மாறி மாதிரி இருக்குது. ஆனால் அங்கங்கே இந்த கைப்பிடிலாம் வச்சுருக்காங்க வயசானவங்க போகிறதுக்கு. இதுவே எவ்வளோ சர்க்கிள் பாருங்கள். கால் லைட்டாக மிஸ் ஆனால் சறுக்கி விட்ரும், அந்த அளவுக்கு சாய்வலாக இருக்குது. ஓகே, பார்த்தாச்சு. இந்த கீழே போயிட்டு அடுத்து என்னன்னு பார்ப்போம். அடுத்து லஞ்சா இல்லை அப்படியே கார் எடுத்துகிட்டு, ஏன்னா சால்ஸ்பர்க்கில் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு.
இல்லை சால்ஸ்பர்க்லேயே இன்னும் எதுவும் ஷாப்பிங் இது இருக்கான்னு தெரில. அது ஃபேமிலியோடு டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் முடிவு பண்ணணும். அடுத்து என்ன பிளானுங்கிறத கீழே போய் முடிவு பண்ணணும். எவ்வளோ ஸ்லாண்டிங்காக போகுது பாருங்க ரோடு. இது அந்த ட்ரெயின் மேலே வந்திருக்க என்ட்ரன்ஸு. ஸோ இது வந்து கார் பார்த்து போல். அது கீழே காரில் கொஞ்சம் பின்னாடி வழியாக வந்து காரில் வர பாதையும் இருக்குது. அங்கே கார்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க உள்ள. இது இந்த ஃபோர்ட் இருக்குல்ல, ஃபோர்ட்டுக்கு பக்கத்துலேயே ரொம்ப இங்கே ஃபேமஸானவங்களெல்லாம் வந்து இப்போ வச்சுருக்க சிமெட்ரி. இது ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸ். பெஸ்டோ நினைக்கிறேன். ஓகே, பீட்சா. இது பீட்சா தானே? சாப்பிடுவோம். ஓகே, பையன் வந்து ஒரு பென்னி போர்டு வாங்கினோன்னு வாங்கியாச்சு. ஜாலியாக நல்லா ஸ்கேல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. சூப்பர் நகன், சூப்பர். நம்ம காரில் போகலாமா? காரில் போயிட்டு அடுத்த டெஸ்டினேஷனில் இதை பண்ணலாம். ஓகே Okay, till then, let's go. ஆல்ரைட். Stop. அங்கே தான் கார் பார்க் பண்ணியிருக்கு. கார் பண்ணிட்டு ஒரு லேக் இருந்துச்சு. இந்த லேக்கை பார்க்கலான்ட்டு அப்படி வந்திருக்கோம். அப்படி ஒரு பிரிட்ஜ் இருக்குது. இந்த பிரிட்ஜுக்கு அடியில் போனால் அந்த சைடு லேக் இருக்குது. ஆனால் எவ்வளோ தூரத்தில் அந்த லேக் இருக்குன்னு தெரியல. அதான் இறங்கி பார்க்குறோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பிரிட்ஜை கிராஸ் பண்ணியாச்சு. லேக்கு அங்கே இருக்கு பாருங்க. ஓகே, இதுதான் லேக்கு. இல்ல பெரிய லேக். கடல் மாதிரி இருக்கு, அலைகள்லாம் இருக்கு. அது வெறும் ஏரி தான்.
is very there. இந்த லேக்கை பார்த்து முடிச்சாச்சு. இதுதான் அங்கேருந்து தெரியுற வியூ. இன்னைக்கு நல்லா சன்னிங்கிறனால அழகாக தெரியுது வியூலாம். ரைட்டு, முடிச்சாச்சு. கார் பார்க் பண்ணி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோம். Bye bye. Go in the middle, go in the middle. Don't worry, he's turning itself. Enjoy. Super nice. I never thought you would get such a space. Fish fucking கடைசி டெஸ்டினேஷன் நினைக்கிறேன். இல்லை இதுக்கு மேலே இன்னும் ஒரு டைம் இருந்தால் ஒரு ஸ்பாட் போகலாம். இது பேர் வந்து ஹால்ஸ்டட், ஆஸ்திரேலியாவில் இருக்க ரொம்ப முக்கியமான ஒரு சின்ன டவுன் தான், சிட்டி கூட கிடையாது. ஆனால் வந்து ஹில்லி டவுன். பின்னாடி பார்க்குறீங்கல்ல, இவ்வளோ பெரிய மலை பாருங்க, சுற்றி மலை தான். இங்கே பாருங்க, சுற்றி மலை தான். இப்போ வந்து சம்மர்னால அப்படி இருக்கு. வின்டர்லலாம் இது ஃபுல்லாக ஸ்னோவாகி, இங்கேயும் ஸ்னோவாகி, இந்த சிட்டி ஃபுல்லாக ஸ்னோவாக தான் இருக்குமா, இந்த டவுன் ஃபுல்லாக ஸ்னோவாக தான் இருக்குமா. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததெல்லாம் அதான். இப்போ இன்னொன்று சில வியூஸ் காட்டுற பாருங்க. பாருங்க, கயாக்கிங் பண்ணுறாங்க பாருங்க இந்த லேக்கில். இந்த டவுனோட பியூட்டியே வந்து ஒரு பெரிய லேக்கு, அதை சுற்றி மவுண்டைன் இருக்கு. அதனால தான் I will share about this, Mama. It is Mama. இது இங்க இருக்கிற கடை வீதி. இந்த பக்கத்துல பாருங்க மலை. இது மேல வந்து ட்ரெக்கிங் ஸ்பேஸ் நிறைய இருக்கு. நிறைய பேர் ஏறிக்கிட்டு இருக்காங்க இதுல. Okay. And the church வரையும் we can go. இது ஃபுல்லா அப்படியே சாண்ட் போயிட்டே இருக்கு. இந்த வில்லேஜே வந்து ஃபுல்லா வீடுகள்லாம் அந்த ஓரத்துல தான் இருக்கு. இந்த லேக் ஓரத்துல தான் நிறைய இருக்கு. If I wait.
இங்கே ஒரு வாட்டர் ஃபால் இருக்கு அந்த டவுனில் பாருங்களேன். ஓ எப்படி இருக்கு பாருங்க. இதுக்கு அக்சஸ்லாம் இல்லை, பட் இங்கேருந்து பார்க்க முடியும் இந்த வில்லேஜில் இருந்து. இந்த டவுனுக்கு வந்து இதுதான் சென்டர். எவ்வளோ நல்லா இருப்பாங்க, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ஷாப்ஸ்லாம் இருக்கு. பட் பின்னாடி வியூவை பாருங்க. ஓகே, இது பாருங்க, இந்த ஊருக்குள்ள இருந்து போற தண்ணி எல்லாம் கலெக்ட் ஆகி அந்த அருவியில பார்த்தோம்ல, அதெல்லாம் கலெக்ட் ஆகி இந்த லேக்குள்ள போகுது. நேகன் Thank you. Appa, sit here, please. Are you sure I won't get wet? Seriously, are you sure I won't get wet? You want. Even if you do, it's just to it. Thank you. கிட்ஸ் பிளே ஏரியால எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க. இது சின்ன பார்க் இந்த மலை பக்கத்துல டிசைன் பண்ணிருக்காங்க. After Nega. இப்போ வந்து நம்ம ஹோட்டல் செக்இன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி ஒரு ஊரில் இறங்கி இருக்கோம். இது வந்து மாண்ட் சி. இப்போ என் பின்னாடி இருக்குதுல்ல இந்த 3 கலரில் இருக்கிற இந்த ஹோட்டல், இது வந்து ரொம்ப ஃபேமஸ். நம்ம இந்தியன் மூவிஸில் நிறைய மூவிஸில் இது வந்து இந்த இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சரியான காரணம் தெரில ஏன் அப்படின்னு. மேபி இங்கே பெர்மிஷன் நிறையா தரலாம், இல்லை இது எப்பயுமே ஃபேமஸாக இருக்கலாம், இல்லை எதுக்காவது ஹிஸ்டாரிக்கல் ஏதாவது இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து நிறைய ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த இடத்த பார்க்க வந்தோம். அது அதான் 10 நிமிஷம் டிஸ்டன்ஸுங்கிறனால பார்க்க வந்தோம். மற்றபடி இந்த ஊரில் ஒன்றும் இல்லை. அது எப்பயும் போல் இந்த ஊர் பேர் வந்து மாண்ட் சி. சீனு முடிஞ்சாலே வந்து அந்த ஊர் வந்து லேக்கை சுற்றி இருக்கிறது தான். நம்ம
நேற்று பார்த்தோம் பிளான்சி அப்படின்னு ஒரு லேக் இருக்கிற ஊர் பார்த்தோம். அதே மாதிரி இது மவுண்ட் சி. வேற ஒன்றும் இல்லை, மற்றபடி எல்லா ஊர்லேயும் இருக்க மாதிரி சர்ச்சு, சுற்றி மலை இருக்குது. இப்போ காட்டுறேன் பாருங்கள், ஒரு 360 டிகிரி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து இந்த ஊரோட சென்ட்ரல் பிளேஸ். வந்து இது பெரிய சர்ச் இருக்கு. இங்க வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கு இந்த இடத்துல. இந்த இடம் தான் சொன்னேன். இந்த இடத்துல தான் வந்து நிறைய சாங்ஸ்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. பேர் வந்து கேஃபே ப்ரௌன். அடுத்து ஏதாவது மூவிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஸ்திரியாவில் இருக்க ஒரு இடம். இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ண ஹோட்டல் ரூம் செக்இன் பண்ணியாச்சு. நாளைக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து இன்னும் ஆஸ்திரேலியா சில இடங்கள்லாம் பார்த்துட்டு நாளைக்கு வந்து வேறு கண்ட்ரி போகிறோம். அது வரைக்கும் இங்கே தான் தங்க போகிறோம். ஸோ ரூம் சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் 1 நைட்டு தான், பட் ஸ்டில் நல்லா இருக்கு. ஓ, கிட்ஸுக்கு பங்க் பெட்லாம் இருக்குது. இங்கே ஒரு டிவி இருக்குது. வெளியே பால்கனி ஒன்று இருக்குது. வியூ நல்லா இருக்கு இங்கேருந்து. ஓகே, இன்னும் கொஞ்ச நாள் இருட்டிடும், அதுக்கு இந்த பால்கனி தேவைப்படாது. ஆல்ரைட், இன்றைக்கி அவ்வளோதான். நம்ம நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்லாம் பார்க்கணுன்ட்டு. பை பாய்.